Taste the Daily. மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறந்து ஒரு மாதமாகியும் இன்னும் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை எனவும் முறையாக கால்வாய்களை தூர்வாராததாலேயே தண்ணீர் வரவில்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். அதேபோல இன்றைக்கு தண்ணி திறந்து விட்டு ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் கடமடைக்கு தண்ணி போய் சேரல. இன்றைக்கு விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்தில் எங்க இடத்துல நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், இப்படி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் எங்க இடத்துல அவள் மனுவா எழுதி கொடுத்தாங்க. தண்ணி திறக்கப்பட்ட ஒரு மாசம் ஆயும் இன்னும் கடமடை பகுதிக்கு இன்னும் தண்ணி போகல, விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் தூர்வாரலையும் ஊழல் செஞ்சிட்டாங்க. முறையா தூர்வாரி இருந்தா கடைக்கோட்டையில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் தலை இல்லாம தண்ணி போயிருக்கும். அதிமுக ஆட்சியில் தான் இந்த தூர்வாரின்ற பணி முழுமையா நாங்க செஞ்சோம். இதுக்குன்னு தனி அதிகாரிகளை போட்டு அந்த அதிகாரிகள் அங்கங்க தூர்வாரப்படுகிறதா என்ற புகைப்படத்தை எடுத்து காட்டணும், சும்மா எல்லாம் கிடையாது. அதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு செயலாளர் அந்தஸ்துள்ள அதிகாரிகளை IAS அதிகாரி நியமிச்சு வட மாவட்டத்தில் இருக்கின்ற அங்க இருக்கின்ற பொறியாளர்கள் இந்த நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் நியமிச்சு அவர்கள் சூப்பர்வைசர் பண்ணி முறையாக தூர்வாரி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது மட்டும் இல்ல, இந்த பக்கம் ஏரி குளம் இருக்குது. இன்றைக்கு மழை காலத்தில் பெய்கின்ற நீரை ஏரி குளத்தை குட்டையெல்லாம் தேங்குவதற்கு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். குடிமராமத்து திட்டம், அந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமா ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி அந்த தூர்வாரப்பட்ட அந்த வண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு இயற்கை உரமா இலவசமா அவருடைய நிலத்துக்கு பயன்படுத்தினாங்கள. இதனால நல்ல விளைச்சல் கிடைச்சது. ஒரு பக்கம் ஏரி ஆளாச்சு, எடுக்கப்பட்ட வண்டல் மண் விவசாயியுடைய அடி உரமா அந்த நிலத்திற்கு பயன்படுத்திய காரணத்தில் நல்ல விளைச்சல் அதிகமாக கிடைத்தது. இந்த ஆட்சியில் அதையும் நிறுத்திட்டாங்க. ஆக விவசாயிகளுக்கு நன்மை செய்கின்ற அரசு அதிமுக அரசு. அந்த நன்மையும் இந்த அரசு முடக்கியது திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க, இந்த விவசாயிகளுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, இது டெல்டா மாவட்டம். வீர வசனம் பேசினார் திரு ஸ்டாலின். 2 ஆண்டுக்கு முந்தி மேட்டூருக்கு எங்களுடைய மாவட்டம் மேட்டூருக்கு நான் டெல்டாக்காரன், நான் உரிய நேரத்தில் டெல்டாவில் இருக்கிற விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்வதற்கு தண்ணீரை திறந்து விட சொல்லி தண்ணி திறந்து விட்டாங்க. நம்முடைய விவசாயிகள் மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆஹா, டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற நம்முடைய இந்த மண்ணில் பிறந்தாரா இல்லையா அது வேற விஷயம். இந்த மண்ணை சேர்ந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் உரிய நேரத்தில் போய் நமக்கு தண்ணி திறந்து விட்டுருக்கிறார். ஆகா, நல்ல சரியான நேரத்தில் சாகுபடி செஞ்சு நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்று அந்த குறுவை சாகுபடி செஞ்சாங்க. இறுதியா விளைகின்ற நேரத்தில் அறுவடை செய்கின்ற நேரத்தில் தண்ணி இல்லாத காஞ்சி போயிட்டு. நீ என்ன இருக்கணும், இன்னைக்கு கர்நாடக அரசு கிட்ட போராடி வாராடி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெற்று விவசாயிகளுடைய பயிரை காப்பாத்தி இருக்கணும். அந்த திராணி தெம்பு இந்த முதலமைச்சருக்கு இல்ல. சரி, ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். மறுபக்கம் இவர் என்ன 107 அடி தண்ணி இருந்ததையும் அந்த விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் ஒன்னும் செய்ய வேண்டியது விட்டுட்டார். அதனால பயிர் காப்பீட்டு திட்டத்தில் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை சேர்க்கப்படாத காரணத்தினால அவர்கள் தண்ணி இல்லாம காய்ந்து பயிர் சேதமாகி பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிட்டாங்க. சரி, நஷ்டம் பிறகு இன்றைக்கு பேரிடர் நிவாரணம் இருந்து கொடுப்பாங்கன்னா அதுவும் கொடுக்கல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? 3 ஆண்டு காலம் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற செய்யல. அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி விவசாயி, சம்பா சாகுபடி விவசாயி, தாளடி செய்கிற விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் பயிர் காப்பீட்டு திட்டத்தை செஞ்சு விவசாயிகள் பயிர் சேதம் அடைகின்ற பொழுது அவர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக இழப்பீட்டு தொகையை இந்தியாவிலேயே பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. சுமார் 12,000 கோடி இழப்பீட்டு விவசாயிகளுக்கு பெற்று தந்திருக்கிறோம்.